ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பாதாம் பால் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாதாம் பால் வந்து நம்ம வீட்லேயே சூடாக ரெடி பண்ணி குடிக்கலாம். கோல்டு மில்க் ஷேக்ஸ் வந்து வின்டர் சீசனில் நமக்கு கோல்டு ஃபீவர்லாம் வந்துடும். ஸோ கோல்டாக நம்ம சாப்பிடாம நம்ம ஹீட் பண்ணிவிட்டு சூடான பாதாம் பால் செஞ்சு குடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நாங்கள் வந்து எம்டிஆரோட பாதாம் மிக்ஸ் பவுடர் வச்சு நாங்கள் பாதாம் பால் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, பாலை கட் பண்ணி ஒரு காலி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பாதாம் பால் ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு பால் பாக்கெட்டை அப்படியே கட் பண்ணி ஊற்றிக்கிட்டோம். வேணும்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டா அந்த பாத்திரத்தை வச்சிடலாம். பால் வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா சூடாக ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ சிம்பிளாக ஒரு 2 பேருக்கு சூடான பாதாம் பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம 2 பேருக்கு வந்து போட போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் எம்டிஆர் பிராண்டோட பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து கொஞ்சம் 2 டப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா 2 பேருக்கு தான் நம்ம இப்போ சூடான பாதாம் பால் வந்து ரெடி பண்ண போகிறோம். பாதாம் மில்க் ஷேக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் வந்து ஒரு கோல்டு சீசன்லலாம் என்ன பண்ணலான்னா, இது மாதிரி சூடான பாதாம் பாலை ரெடி பண்ணி குடிக்கலாம். இப்போ பாருங்கள், பாதாம் பவுடர் 2 கிளாஸ்லேயும் நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். பாதாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சூடான பாதாம் பாலும் ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக குடிக்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி குடிங்க. இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது மாதிரி கடையில் வாங்குகிற நல்ல பிராண்டு பாதாம் பவுடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை லைட்டாக இருக்கும். அதுலேயே சர்க்கரை இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு அது சர்க்கரை கம்மின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி சூடான பாதாம் பால் வந்து குடிக்கலாம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கூடிய ஒரு சூப்பர் ஹாட் ட்ரிங்க்கு. ஸோ பால் நல்லா காயணும். காய்ஞ்சி நல்லா சூடானா தான் நல்லாயிருக்கும் இந்த ஹாட் பாதாம் மில்க் ட்ரிங்க். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பாதாம் பவுடர்ஸ்லாம் எந்த பிராண்டாகவே இருக்கட்டும், நம்ம கடையில் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிட்டு வாங்குங்க. பிகாஸ் ரொம்ப எக்ஸ்பைர்ட் ஆன ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்பைரி ஆகாத நியூ ப்ராடக்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இது மாதிரி சூப்பரான ஒரு ஹாட் ட்ரிங்க்கில் மில்க் ஷேக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா சூடாக பொங்கி எப்படி வருது பார்த்திங்களா? இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிட்டோம். ஸோ அது அப்படியே உள்ளே போகுது. பாலை நல்லா காய வைங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட ஆகட்டும். எப்போவுமே டீ காஃபின்னு குடிக்கிறத விட இது மாதிரி சூடான பாதாம் பால் ரெடி பண்ணிவிட்டு கூட குடிக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பாலை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாகவே சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி அதில் கொஞ்சம் சர்க்கரை இருக்கும். இப்போ கொஞ்சம் சர்க்கரை போட்டோமோ, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்சிங் வந்து நல்லா பண்ணணும்.
இல்லைன்னா அடியில் கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் 2 பேருக்கு வந்து மேக் பண்ணி காமிக்கிறோம். நீங்கள் இதே மாதிரி எத்தனை பேர் வேணால் செஞ்சு சூடான பாதாம் பால் ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. ஸோ பாருங்கள், பாதாம் பால் வந்து நல்லா சுட சுட தயாராகிடுச்சு. ரொம்ப டெலிஷியஸான டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் இது. ஏர்லி மார்னிங் வின்டர் சீசன் இது மாதிரிலாம் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூடான பாதாம் பால் ட்ரிங்க் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இது மாதிரி சூடான பாதாம் பால் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக நம்ம வந்து குவிக்காக மேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பாதாம் பால், ஹாட் பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.